ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபுரம் தான் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடன் கட்டுப்பாட்டு முறைகள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி பாட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, பணமாட்டம்னா என்ன, பணவீக்கம்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கடன் கட்டுப்பாட்டு அளவுகளுக்கு அப்புறம், அதாவது 6.5.2 இந்த டாபிக் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? ஏன்னா அங்கங்க வந்து பார்த்தோன்னா இந்த வார்த்தைகள்லாம் வந்து நீங்க அங்கங்க படிப்பீங்க. ஸோ அதனால அது உங்களுக்கு படிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுல பாருங்க, கடன் கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னே வந்து பார்த்தோன்னா ஒரு டேபிள் காலத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள்னு 2ஆ பிரிக்கிறாங்க. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள் வந்து பார்த்தோன்னா வங்கி விகித கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைஞ்சபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள் வரும். அதே மாதிரி பார்த்தோன்னா கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் வந்து பார்த்தோன்னா கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எது எதுக்குள்ள வரும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ கடன் பங்கீடு வந்து பார்த்தோன்னா கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகளை பொருந்தாதவற்றை கொடுத்து இது மூணையும் கொடுத்துட்டு கடன் பங்கீடும் சேர்த்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா எது எது எந்த லிஸ்ட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறது நீங்க தெளிவா அந்த பாக்ஸ் மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா நீங்க சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? உள்ளுக்குள்ள கண்டென்ட் படிக்கிறீங்களோ இல்லையோ, இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். எது எதுக்குள்ள வருது அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கடன் கட்டுப்பாட்டு நுட்பம் என்பது மைய வங்கியின் பணவியல் மேலாண்மையினுடைய முக்கிய நோக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா தியரட்டிக்கலா வந்து பார்த்தோன்னா ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா டெப்த்தா இதுக்குள்ள போகாதீங்க. ஸோ எதுக்காக டெப்த்தா போகாதீங்கன்னு சொன்னா ஃபுல்லா கன்ஃபியூஷன் ஆயிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே நாள்ல வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் நீங்க வந்து கத்துக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ மேலோட்டமா படிக்கணுமோ அந்த அளவுக்கு மேலோட்டமா படிச்சுட்டா போதும். முக்கியமான டேர்ம்ஸ் வந்து என்ன மீனிங் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எல்லாமே நான் சொல்லிக் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், முக்கியமான டேர்ம்ஸுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதனால அதை வச்சு நீங்க மூவ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க ஓரளவு வந்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாடமே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட நடத்தலாம். சொல்றது புரியுதுங்களா? பேங்கிங் அப்படிங்கிற ஒரு பாடமே 1 மந்த் கிட்ட நடத்தலாம். அவ்வளோ இருக்கு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரே நாள்ல இதை வந்து கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இதுல மேலோட்டமா என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன எக்ஸாம் பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தாலும் போதுமானது. சரிங்களா? இப்ப பாருங்க, கடன் கட்டுப்பாட்டு முறைகள் 1934ஆம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் மற்றும் 1949ஆம் ஆண்டின் வங்கி நெறிமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் சட்டப்பூர்வ அங்கீகாரத்தினை பெறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. கடன் கட்டுப்பாட்டு முறைகள் வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து பார்த்தோன்னா பூர்வ அங்கீகாரத்தை பெறுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1934ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் மற்றும் 1949ஆம் ஆண்டின் வங்கி நெறிமுறை சட்டம், இதோடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த 2 சட்டத்தினுடைய அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஸோ கடன் கட்டுப்பாட்டு முறைகள். கடன் கட்டுப்பாடுனா இப்போ ஒரு பேங்க், கமர்ஷியல் பேங்க் வந்து பார்த்தோன்னா கடன் கொடுக்குது அப்படின்னா கடன் கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து பார்த்தோன்னா ஒரு ரூல்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. கடன் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை தான் வந்து பார்த்தோன்னா கடன் கட்டுப்பாட்டு அளவுகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, கடன் கட்டுப்பாட்டு முறைகளை 3 சொன்னோமா? 1 வங்கி விகித கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் ரொக்க இருப்பு விகிதம் சொன்னோமா? இதுல பாருங்க, வங்கி விகித கொள்கை. வங்கி விகித கொள்கைனா பேங்க் ரேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது? பேங்க் ரேட் பாலிசி அல்லது டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னா, அப்படி என்ன மீனிங்னா, பேங்க் ரேட்னா என்னன்னா, இப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து இருக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐட்ட உடனடியா கடன் ஒண்ணு வாங்குது. ஓகே, ரொம்ப வந்து அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஆர்பிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குது. ஆல்ரெடி நம்ம இத ரெப்போ ரேட்ட நம்ம பார்த்துப்போம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபைனல் பார்ட். இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்றது இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ கமர்ஷியல் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆர்பிஐட்ட போய் கடன் வாங்குது. கடன் வாங்கும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு சில டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும், அந்த கடனையே வாங்கும். ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து பார்த்தோன்னா அர்ஜென்ட்டா தேவைப்படுது, ஓவரால் நைட்ல வந்து பார்த்தோன்னா எனக்கு 1000 கோடி தேவைப்படுது அப்படிங்கும்போது வித்தவுட் டாக்குமெண்ட்ல என்ன பண்ணும், கடனை வந்து கமர்ஷியல் பேங்க் வாங்குது அப்படின்னா அப்போ வந்து அதுக்குன்னே ஒரு ரேட் இருக்கும். ஓகேவா? அதுக்குன்னே ஒரு ரேட் இருக்கும். அதை பேங்க் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பேங்க் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பேங்க் ரேட்டு படி வாங்குனாங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம கந்துக்கு கடன் வாங்குறப்ப அதிகமான வட்டியா இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ பேங்க் ரேட்டுக்கு வாங்குறப்ப அதோட பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அது வந்து வித்தவுட் டாக்குமெண்ட்ல கொடுத்து வாங்குறது. ரெப்போ ரேட்டுங்கிறது என்னது? டாக்குமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ரெப்போ ரேட் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கட்டுறது. ஆனா பேங்க் ரேட்டுங்கிறது வித்தவுட் டாக்குமெண்ட் நம்ம கொடுக்காம வாங்குறதுக்கு தான் என்ன சொல்றாங்க, பேங்க் ரேட்டுன்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட்னு ஒன்று இருக்கு. ஸோ வங்கி விகித கொள்கை என்பது தள்ளுபடி விகித கொள்கை என்று அழைக்கப்படுகிறது.
மைய வங்கியானது எந்த விகிதத்தில் முதல்நிலை மாற்று சீட்டுகள் மற்றும் பிணையங்கள் தள்ளுபடி செய்கிறது என்பதே வங்கி விகித கொள்கை எனப்படும். இது பாருங்க, பணவீக்க காலத்துல எப்படி இருக்கும், பணவாட்ட காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஹைலைட் பண்ணிருக்கேன். பணவீக்கம்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பணம் அதிகமா இருக்கும், விலையும் ஏறும். ஓகேவா, பணம் எல்லாருடையும் பணம் அதிகமா இருக்கும், அதே அளவுக்கு பணம் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களோட ரேட்டும் வந்து ஏறி இருக்கும். ஓகேங்களா, அதான் வந்து பணவீக்கம் சொல்லுவாங்க. பணவாட்டங்கிறது எல்லாத்துலயும் பணம் கம்மியா இருக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். ஓகேங்களா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா பணவாட்டம் சொல்லுவாங்க. ஸோ பணவீக்க காலம் ரேட் அதிகமா இருக்கும், பணம் எல்லாத்துலயும் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மைய வங்கியினுடைய தள்ளுபடி விகிதம் அதிகரிக்கப்படுவதால் நடப்பு வட்டி விகிதம் அதிகரிக்கப்படுகிறது. அதனால வந்து கடன் அளவு குறைகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பணவீக்கம் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைய வங்கியினுடைய தள்ளுபடி விகிதம் அதிகரிக்கும். நமக்கு ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். பணவீக்கம் காலத்துல தள்ளுபடி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் போட்டுங்க, நடப்பு வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் போட்டுங்க, கடன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டுங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இன்டைரக்டா நடக்கும். ஓகேவா, இந்த பணவீக்க காலத்துல இதெல்லாம் நடக்கும். ஓகேவா, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. தள்ளுபடி விகிதம் பிளஸ்ல இருக்கும், நடப்பு வட்டி விகிதம் பிளஸ்ல இருக்கும், கடன் அளவு மைனஸ்ல இருக்கும். ஓகேவா, அதே பணவாட்ட காலத்துல ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் அப்படியா. ஓகேவா, என்னது, தள்ளுபடி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும், நடப்பு சந்தை வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும். ஓகேவா, இது ரெண்டுமே குறைவா இருக்கும். ஓகேங்களா, கடன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அதிகரிக்கும். ஓகேவா, ஸோ கடன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ஓகேங்களா, இங்க பாருங்க, தள்ளுபடி விகிதம் குறைவா இருக்கும், நடப்பு வட்டி விகிதம் குறைவா இருக்கும், கடன் அளவு அதிகமா இருக்கும். இதுல பணவாட்ட காலத்துல அப்படியே ஆப்போசிட். ஸோ பணவீக்கத்துல எப்படி இருக்கும், பணவாட்டத்துல எப்படி இருக்குங்கிறது நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இது அப்படியே இன்டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட்ல தெரியாத மாதிரி நடக்கும், இன்டர்னலா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஒரு குறுகிய அளவில் பார்க்கும் பொழுது மைய வங்கியானது பொது சந்தையில் அரசின் கடன் பத்திரங்களை, ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அரசின் கடன் பத்திரங்களை வெளியிடுவதும் திரும்ப பெறுவதும் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் ஆகும். ஓகேவா, ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கு பாத்தீங்களா, ஸோ கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, பணம் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மைய வங்கி கிட்ட, அதாவது ரிசர்வ் பேங்க் கிட்ட தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா, இப்ப கவர்மெண்ட் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் போய் என்ன பண்ணும், ரிசர்வ் பேங்க் கிட்ட போய் நிக்கும், இந்த மாதிரி வந்து எனக்கு கடன் தேவைப்படுது அப்படின்ட்டு. அப்ப கடன் தேவைப்படும் போது என்ன பண்ணும், கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுமா, அப்ப கவர்மெண்ட் டாக்குமெண்ட் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. யாரு, கவர்மெண்ட். ஓகேவா, இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோடி போய் என்ன பண்றாரு, ரிசர்வ் பேங்க் ஆளுநர்கிட்ட போய் சக்திகாந்த தாஸா அவர்கிட்ட போய் கேட்க, எங்களுக்கு வந்து கடன் தேவைப்படுதுன்ட்டு. ஓகே, ஏதாவது டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே மோடி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய கடன் பத்திரங்கள் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல கொடுத்து, வெளி மார்க்கெட் மூலமா என்ன பண்றாங்க, பணம் வந்து இது பண்ணி யார் கொடுக்குறாங்க, மோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து கடனா கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்ன சொல்றாங்க, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்றாங்க, வெளிச்சந்தை நடவடிக்கைகள் அப்படின்ட்டு. ஓகேங்களா, என்னது, வெளிச்சந்தை நடவடிக்கைகள். ஓகேங்களா, அந்த கடன் பத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சந்தை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இதுல போட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பேங்க் கிட்ட கொடுத்து அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வாங்கி, ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுக்கும், கவர்மெண்ட் கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் கூட நடக்கும். புரியுதுங்களா, ஸோ கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து டாக்குமெண்ட்லாம் வாங்கி அதை கமர்ஷியல் பேங்க் கிட்ட கொடுத்து அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ரொட்டேஷன்ல கூட நடக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சந்தை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ரொம்ப டெப்தா உள்ளுக்குள்ள போகாதீங்க, மேலோட்டமா படிச்சு பாருங்க. ஓகேங்களா, போதுமானது. ஓகேங்களா, அந்த ஹெட்டிங் வச்சுட்டு என்ன ஏதுன்னு புரிஞ்சுங்க, போதுமானது. அடுத்து பாருங்க, மாறும் ரொக்க இருப்பு விகிதம். மாறும் ரொக்க இருப்பு விகிதத்துல 2 டைப் இருக்கு. ஓகேவா, அதாவது வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. ஸோ இந்த 2 மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சிஎல்ஆர். ஸோ இதுல தான் 2 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர். ஓகேங்களா, அதாவது ரொக்க இருப்பு விகிதம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது ஆன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ரொக்க இருப்பு விகிதம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க ஆன் இங்க போட்டிருக்கு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். ஓகேங்களா, தெரியுதுங்களா, சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர். ஓகேங்களா, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகேவா, ஸோ அது கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதை நடத்துறப்ப போன வீடியோல. உங்களுக்கு இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு வித்தியாசம் புரியும். சரி, ஓகே. இப்போ ரொக்க இருப்பு விகிதம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க இருப்பு விகிதம்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, ரொக்க இருப்பு விகிதம்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஆல்ரெடி அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சு பாருங்க, ஒன்றுமே இருக்காது. வணிக வங்கிகளிடம் வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வைப்புகளில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை அவைகள் மைய வங்கியில் இருப்பாக வைக்க வேண்டும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க்ல ஒவ்வொரு வணிக வங்கியும் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா, அதான் ரொக்க இருப்பு விகிதம் சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேங்களா,
அதுக்கப்புறம் பாருங்க அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா மாறும் ரொக்க இருப்பு விகிதம் ஒண்ணு இருக்கு ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பணவியல் கல்வியினுடைய ஒரு கருவின்னு சொல்றாங்க. முதலாக ஹீன்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. கீன்ஸுடைய பரிந்துரைத்த அமெரிக்க மைய வங்கியான பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் முதலில் இதை அமல்படுத்தியது ஓகேவா. ஸோ இந்த மாறும் ரொக்க இருப்பு விகிதம் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா யார் முதல்ல அமல்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க மைய வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா பெடரல் ரிசர்வ் சிஸ்டம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது யார் பரிந்துரைச்சாங்க பார்த்தீங்கன்னா ஹீன்ஸ். ஸோ மாறும் ரொக்க இருப்பு விகிதங்கிறது ஒரு பணவியல் கொள்கையினுடைய ஒரு கருவி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பரிந்துரைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஹீன்ஸ். எந்த பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து அமல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. மாறும் ரொக்க இருப்பு விகிதம் சரிங்களா. ஸோ இந்த ரொக்க இருப்பு விகிதத்துக்குள்ள தான் இந்த மாறும் ரொக்க இருப்பு விகிதம் வரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சட்டப்பூர்வ நீர்மை விகிதங்கிறதா எஸ்எல்ஆர் ஓகேவா. ஸோ அதாவது டாக்குமெண்ட் கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கமா கொடுத்து பண்றதுனால ரொக்க இருப்பு விகிதம். இது டாக்குமெண்டா கொடுத்து பண்றதுனால சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் ஓகேங்களா. ஸோ பாருங்க தங்கம் ரொக்கம் தங்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கம் செலுத்த வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் இது எல்லாமே கொடுக்கறது என்னது சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். இதெல்லாம் கலந்து கொடுக்கறது தான் ரொக்கம் தங்கம் ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் இதெல்லாம் கலந்து கொடுக்கறத சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் சொல்லுவாங்க ஓகேங்களா. இங்க பாருங்க இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் சிஆர்ஆர் பிளஸ் எஸ்எல்ஆர் ஓகேவா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க இருப்பு விகிதம் 6%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் வந்து 20%. இப்போ இந்த மூணு அமௌண்ட் இந்த ரெண்டு இதுவும் சேர்த்து தான் 20 + 6 26% என்ன பண்ணும் அவங்க கொடுக்கணும். இந்த பிக்சர் வச்சு நீங்களே பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நான் என்ன சொன்னனோ அதை வச்சு பார்த்தாலே இந்த பிக்சர் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். புரியுதுங்களா. 1000 ரூபாய் வந்து ஒருத்தர் பேங்க்ல வைக்கிறான் அப்படின்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் எஸ்எல்ஆருக்கு ஒரு சிஆர்ஆருக்கு 6%க்கு 60 ரூபா எஸ்எல்ஆருக்கு 200 ரூபா மொத்தம் 260 ரூபா என்ன பண்ணுவான் ஆர்பிஐக்கு கொடுத்துடணும் ஓகேவா. இந்த பேங்க்காரன் ஏன்னா இந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான் இருக்குது. அப்ப மீதி 740 ரூபா என்ன பண்ணுவான் கடனா வந்து கொடுப்பான். யாருக்கு வாடிக்கையாளர்களுக்கு கடனா கொடுப்பான். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அவ்வளவுதான் சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள வருது உங்களுக்கு கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள். வங்கி விகித கொள்கை பார்த்துட்டோம், வெளிசந்தை நடவடிக்கைகள் பார்த்துட்டோம், மாறும் குறைஞ்சபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம் பார்த்துட்டோம் ஓகேங்களா. இந்த மாறும் ரொக்க வங்கி இருப்பு விகிதம் அந்த வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோக்குள்ள தான் 2 இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சிஎல்ஆர் எஸ்எல்ஆருங்கிறது இந்த ரெண்டுக்குள்ள தான் வரும். மாறும் ரொக்க இருப்பு விகிதத்துக்குள்ள தான் இந்த ரெண்டுமே வரும் சரிங்களா. ஸோ அதனால மாறும் ரொக்க இருப்பு விகிதம்ங்கிறது சிஆர்ஆரும் எஸ்எல்ஆர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் மாறும் ரொக்க இருப்பு விகிதம். இந்த மாறும் ரொக்க இருப்பு விகிதம் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் ஓகேவா. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மைய வங்கி இது யார் பரிந்துரைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீன்ஸுங்கிறத பரிந்துரைத்தார் ஓகேங்களா. இதுக்குள்ள தான் இந்த எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் அப்படிங்கிறது வருது சரிங்களா. சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். ஸோ செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட்னு சொல்லுவாங்க ஓகேவா. என்னது செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட் ஓகேவா. ஸோ கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னா கடன் வந்து யாருக்கு வேணா எப்படி வேணா கொடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வணிக வங்கி கொடுக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஆர்பிஐ ரூல் இருக்கு ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்றதா கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்ட்டு. இதுல பாருங்க கடன் பங்கீடு நேரடி நடவடிக்கைகள் நெறிமுறை தூண்டல் விளம்பரப்படுத்துதல் இது எல்லாமே ஆர்பிஐ வந்து பார்த்தோன்னா ரிசர்வ் அதாவது வணிக வங்கிக்கு கமர்ஷியல் பேங்குக்கு என்ன பண்றாங்க நீங்க இப்படிதான் கொடுக்கணும் கடனை ஏனோ தானே கொடுக்க கூடாது எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க கடன் பங்கீடு. இது வந்து ஒரு பழமையான கடன் பங்கீடு முறையாகும். முதலாக 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் மைய வங்கியான இங்கிலாந்து வங்கி அதாவது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் கடன் பங்கீடு அப்படிங்கிற முறை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க பயன்படுத்தினாங்க ஓகேங்களா. ஸோ இதை கூட கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் என்ன பண்ணாங்க பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க சரிங்களா. இது ஒரு பழமையான கடன் கட்டுப்பாட்டு முறையாகவும் சொல்றாங்க. இதுல 2 இருக்கு ஓகேவா. 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறும் தொகுப்பு வரையறை ஓகேவா. என்னது இதில் 2 வகைகள் உண்டு. மாறும் தொகுப்பு வரையறை அதாவது வேரியபிள் போர்ட்போலியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூலதன சொத்து விகிதம் அதாவது வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோ. அதாவது மாறும் தொகுப்பு வரையறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள வருது இந்த கடன் பங்கீட்டுக்குள்ள 2 இருக்கு ஓகேங்களா. என்னது இந்த ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறதுக்குள்ள 2 இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாறும் தொகுப்பு வரையறை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாறும் மூலதன சொத்து விகிதம் அதாவது போர்ட்ஃபோலியோ சீலிங் ஓகேவா. இங்க பாருங்க வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங், அதுக்கப்புறம் வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோ ஓகேவா. ஸோ இங்க பாருங்க அசெட்னா என்னது சொத்து ஓகேவா. ஸோ மாறும் தொகுப்பு வரையறைனா ஒண்ணு கிடையாது. இதில் ஒவ்வொரு வணிக வங்கியும் எவ்வளவு அதிகபட்ச கடன் அல்லது முன்பணம் கொடுக்கலாம் என்பதனை மைய வங்கி வரையறுப்பதாகும். ஸோ நான் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வணிக வங்கியும் எவ்வளவு அதிகபட்ச கடன் வந்து கொடுக்கலாம் ஓகேவா. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா யாராவது கடன் கேட்கறாங்க, நான் போய் கடன் கேட்கறேன்னா உடனே ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தோன்னா நான் 10 கோடி கேட்கறேன்னா 10 கோடி எனக்கு கொடுத்துட மாட்டாங்க. அதான் சொல்றாங்க. அது வந்து ரிசர்வ் பேங்க் தான் என்ன பண்ணுவாங்க டிசைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதிகபட்ச கடன் எவ்வளவு கொடுக்கலாம், முன்பணம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா
அதெல்லாம் டிசைட் பண்றது யாரு? ஆர்பிஐ தான். அந்த ஆர்பிஐ டிசைட் பண்ணிருக்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணும், ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்கும், ஒவ்வொரு வணிக வங்கி என்ன பண்ணும், கடன் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அதான் மாறும் தொகுப்பு வரையறை. ஓகேங்களா? மூலதன சொத்து விகிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகள் தங்களது சொத்து மதிப்பில் எந்த அளவு மூலதனமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதனை மைய வங்கி வரையறுக்கிறது. ஸோ எவ்வளவு பணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுக்கலாம். கையில வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்கு நிறைய பேர் டெபாசிட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிட்டாங்க. அப்ப அதுல எவ்வளவு கையில வச்சுக்கணும், எவ்வளவு தூரம் வந்து வெளியில கடனா கொடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதும் யாரு? ரிசர்வ் பேங்க் தான். ஓகேவா? ஸோ எவ்வளவு பணம் கடன் கொடுக்கணுங்கிறது டிசைட் பண்றது யாரு? ஆர்பிஐ தான். எவ்வளவு பணம் கடனா கொடுக்கணும் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் தொகுப்பு வரையறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எவ்வளவு பணம் கடனா கொடுக்கணுங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் நம்ம வந்து கையில வச்சுக்கலாம். எவ்வளவு பணம் நம்ம கையில வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாறும் மூலதன சொத்து விகிதம். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? மாறும் மூலதன சொத்து விகிதம். சோ இது கடன் கொடுக்கிற அளவு, இது வந்து பார்த்தீங்கன்னா பணம் நம்ம வச்சுக்கிற அளவு. ஓகேங்களா? இது வந்து ஆர்பிஐ பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்குக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடன் பங்கீட்டு முறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை. ஓகேங்களா? நேரடி முறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரி டைரக்ட் ஆக்ஷன் நேரடி முறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கடனை வந்து கொடுக்கலாம். ஓகேவா? நேரடி வங்கிகள் பாருங்க, வணிக வங்கிகள் தள்ளுபடிக்காக கொண்டு வரும் மாற்று சீட்டு உள்ளிட்ட அனைத்து பிணையங்களையும் ஒட்டுமொத்தமாக மைய வங்கி மறுப்பதாகும். இதன் மூலம் வணிக வங்கிகள் வழங்கும் கடன் அளவு கட்டுப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் மூலதனம் இருப்புகளை தாண்டி மொத்த கடன் அளவுகளை கொண்டுள்ள வணிக வங்கிக்கு வேண்டப்படும் நிதி ஒதுக்கீட்டினை மைய வங்கி மறுப்பது. அதுக்கப்புறம் பாருங்க, அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டிய மைய வங்கியில் கடன் பெறும் வணிக வங்கிகளுக்கு இயல்பான வட்டியுடன் அபராத வட்டி விகிதத்தை விதிப்பது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது வணிக வங்கி ஏதாவது வந்து தப்பா பண்ணிட்டாங்க. ஓகே, வணிக வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதாவது மீறிட்டாங்க அப்படின்னா டைரக்ட் ஆக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, நேரடி நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அது என்ன நீங்க தப்பு பண்ணாலும் சரி, ஓகேவா? ஸோ எந்த மாதிரியான தப்பு பண்ணாலும் சரி, அதுக்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதான் சொல்றாங்க, நேரடி நடவடிக்கைகள் கண்டிப்பா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளும் சொல்றாங்க. அடுத்து நெறிமுறை தூண்டலுங்கிறது அட்வைஸ் கொடுக்கறது, அறிவுரை கொடுக்கறது, வேண்டுகோள் விடுப்பது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வணிக வங்கிக்கு என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் கடன் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்குக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் ஆலோசனைகள்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் நெறிமுறை தூண்டல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விளம்பரப்படுத்தல், பப்ளிசிட்டி பண்றது, அதுக்கப்புறம் நுகர்வோர் கடனை நெறிமுறைப்படுத்துறது, இதெல்லாம் உள்ள படிச்சு பாருங்க. எல்லாம் ஃபுல்லா கதையா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈட்டுக் கடன்கள் மீதான விளிம்பு தொகையை தேவையை மாற்றுதல். அதாவது சேஞ்ச் இன் த மார்ஜின் ரெக்யர்மெண்ட் ஆன் செக்யூரிட்டி லோன். ஓகேங்களா? ஸோ இதுல பாருங்க, பெரும்பாலான நாடுகளில் நடைமுறையில் இருந்தாலும் இம்முறை அமெரிக்காவில் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. எதுல? அமெரிக்கால. ஓகேங்களா? அந்நாட்டின் மைய வங்கியான அமெரிக்க பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் இயக்குனர் குழு ஈட்டுக் கடன்பாடுகளின் விளிம்பு நிலை தொகையை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. அதாவது பாருங்க, ஈட்டுக் கடன்கள் மீதான விளிம்பு தொகையை தேவையை மாற்றுதல். ஓகேவா? அதாவது மார்ஜின் ரெக்யர்மெண்ட் ஆன் செக்யூரிட்டி லோன். இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கால அதிகமா பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த அதிகாரம், ஓகேவா, மாற்றி அமைக்கும் அதிகாரம், அதாவது பாருங்க, கடன்களின் விளிம்பு நிலை தொகையை தேவையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய 1934ஆம் ஆண்டு இந்த இது பாருங்க, பிணைய பரிவர்த்தனை சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இது உங்களுக்கு ஜஸ்ட் வந்து புரியாத மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? பட் நான் தான் சொல்லியிருக்கேன், இன்டெப்தா போய்க்காதீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? இன்டெப்தா போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அமெரிக்காவினுடைய பிணைய பரிவர்த்தனை சட்டத்தின் அதாவது வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட், அந்த அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கடன்களின் விளிம்பு நிலை தொகையை வந்து பார்த்தோன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது. ஓகேவா? ஸோ கடன் வந்து பார்த்தோன்னா கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ வாங்குவோம். ஓகேவா? அதே மாதிரியே ஆர்பிஐ கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து வாடிக்கையாளர்கள் வாங்குவாங்க. இதோடைய ரேட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோன்னா அது எப்போ வேணா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா அது எதுல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கால தான் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேவா? தேவையை மாற்றி அதிகம் அதிகாரம் வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இதன் மூலம் பங்குச்சந்தையில் ஊக வாணிபத்தில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஈட்டுக் கடன்கள் மீதான விளிம்பு தொகை தேவையை மாற்றுதல், சேஞ்ச் இன் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் ஆன் செக்யூரிட்டி லோன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியும் கிராமப்புற கடனும், அதாவது ஆர்பிஐ பேங்க் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் கிரெடிட், அதாவது கிராமப்புற கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் மைய வங்கியானது பணவியல் நெறிமுறைகளை செயல்படுத்துவதுடன் அதன் எல்லை முடிந்து விடுவதல்ல, அது விவசாயம், தொழில் உள்ளடக்கிய அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிகளிலும் பங்கு பெறுவது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ரிசர்வ் வங்கி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள், அதாவது கிராம மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா
கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா இருக்கு. அதாவது கிராமப்புற மக்களுக்குன்னே தேவைப்படக்கூடிய பேங்குகள்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கு. அதுக்கெல்லாம் அப்ரூவல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தின டீட்டெயில் நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி கிராமப்புற கடனும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு கடன் குடுக்கறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேங்க்ல வந்து அப்ரூவல் குடுத்திருந்தாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விவசாயத் துறையில் நிதியளிப்பில் ஓகேவா? இங்க பாருங்க விவசாயத்துறை நிதியளிப்பில் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய பங்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி விவசாயத்திற்கென தனியாக விவசாய கடன் துறையை துவங்கியுள்ளது. அதாவது அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ விவசாயத்திற்கென தனியான விவசாய கடன் துறையை துவங்கியுள்ளது. யாரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு 2, 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஸோ இங்க பாருங்க விவசாய கடன் துறையின் பணிகள். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கதை மாரி தான். ஜஸ்ட் நீங்க ஓரலா ரீட் பண்ணா போதுமானது. ஸோ ரொம்ப டெப்த்தாலாம் நீங்க படிக்க தேவையில்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்குன்னு எந்த மாதிரியான கடன்லாம் குடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமா குடுக்குறாங்க. ஒண்ணு குறுகிய கால கடன், அதுக்கப்புறம் நீண்ட கால கடன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்திய கால கடன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மிடில்ல ஓகேங்களா? ஸோ இந்த மாரி 3 விதமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? கடன் குடுக்குறாங்க. ஸோ இதுல பாருங்க சாரி. குறுகிய கால கடன் வந்து பார்த்தோம்னா, ஷார்ட் டெர்ம் லோன், கிராப் லோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க 15 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரையிலான மீடியம் டெர்ம் ஓகேவா? மீடியம் டெர்ம் லோன் அப்படி மாரி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அதாவது லாங் டெர்ம் லோன்ங்கிற மாரி குடுக்குறாங்க. 3 விதமா என்ன பண்றாங்க விவசாயிகளுக்கு வந்து பார்த்தோம்னா கடன் குடுக்குறாங்க. இதுல வந்து பாருங்க 1800 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1982ஆம் ஆண்டிலிருந்து விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிடம் பெற்றுக்கொண்டது. ஸோ விவசாயத்துக்கு தகுந்த எல்லா கடனுமே வந்து பார்த்தோன்னா, நாங்க பார்த்துக்கிறோம். எங்களோட பொறுப்புல குடுங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, நபார்டு அதாவது NABARD நபார்டு வங்கி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொறுப்பு வந்து ஏத்திருக்காங்க. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா, 1982 ரொம்ப 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 முக்கியமான ஒரு இயர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்ஸ் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் ARDCன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இத நோட் பண்ணீங்க. என்னது? ARDC விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம். ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் கடன் வாங்குறதுக்கு உண்டான கடன் வாங்குறதுக்கு உண்டான அந்த இத வந்து அதிகரிக்கணும். அது விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, இது ஏற்படுத்துனாங்க. இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 1963ல விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ இதுல வேற எதுவும் நீங்க படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஓரலா உள்ளுக்குள்ள ரீட் பண்ணிட்டு கடைசியா இத மட்டும் நோட் பண்ணுங்க போதுமானது. சரிங்களா? ஜூலை 1, 1963ல் விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வட்டார ஊரக வங்கிகள் அதாவது ரீஜினல் ரூரல் பேங்க்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஜினல் ரூரல் பேங்க்ங்கிறது என்னது? ஊரக அமைப்பு. ஓகேவா? ஸோ ஊரக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஊரக நிதி வழங்கும் நிறுவனங்களில் அடுத்த முக்கியமான வங்கி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வட்டார ஊரக வங்கி அமைப்பு. இது கிராமின் வங்கின்னு கூட சொல்லுவாங்க. ஊரக வங்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாரி கிராமின் வங்கின்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ RRBன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? RRB எக்ஸாம்லாம் நடந்திருக்கும் பார்த்திருப்பீங்க. ஸோ கிராமின் வங்கின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமின் வங்கி வந்து எப்ப ஏற்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1975ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கிராமின் வங்கி ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தியினுடைய 20 அம்ச திட்டத்து மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்குனது வந்து என்னது? இந்த கிராமின் வங்கிகள் எல்லாமே. ஓகேங்களா? இந்திரா காந்தியினுடைய 20 அம்ச திட்டத்தின் மூலமா உருவானது தான். இந்த கிராமின் வங்கிகள் ஏற்படுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மூலதனம் வந்து பார்த்தீங்கன்னா, 50% வந்து மைய அரசு போட்டிருந்தாங்க. 15% வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா, 15% வந்து பார்த்தீங்கன்னா மூலதனமும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வணிக வங்கிகள் ஓகேவா? ஸோ அந்த ஆ பர்ட்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வணிக வங்கிகள் என்ன பார்த்தீங்கன்னா, 35% என்ன பண்ணியிருக்காங்க, ஆ அந்த மூலதனம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, மூலதனம் வந்து பார்த்தீங்கன்னா, 50% வந்து பார்த்தீங்கன்னா மைய அரசு, 15% வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு, 35% வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடத்தக்கூடிய வணிக வங்கி. ஓகேவா? ஸோ அந்த வங்கிய நடத்தக்கூடிய வணிக வங்கி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 35% போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்துடைய இத வந்து பெருக்கணும் அப்படிங்கிறது, வளத்த வந்து பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? சரி ஓகே. ரொம்ப முக்கியமானது வட்டார ஊரக வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1975. மொத்தம் 3 பார்த்திருக்கோம். ஓகேங்களா? என்னது? ரீஜினல் ரூரல் பேங்க் எப்ப ஆரம்பிச்சாங்க? விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் எப்ப ஆரம்பிச்சாங்க? நபார்டு எப்ப ஆரம்பிச்சாங்க? இந்த 3மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து பாருங்க வட்டார ஊரக வங்கிகளுக்கான சலுகைகள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு கதை மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்க கதை மாரி தான் படிக்க போறீங்க. சரிங்களா? இது எல்லாமே கதை மாரி தான் படிக்க போறீங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க வட்டார ஊரக வங்கிகள் 3% ரொக்க இருப்பினையும் 25% சட்டப்பூர்வ நீர்மை இருப்பினை வைத்திருக்கவும் அனுமதிக்கப்படுகிறது. ஸோ ஊரக இருப்பு விகிதம்னு என்ன சொல்லியிருக்கோம் நம்ப? அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதுக்கப்புறம் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ ஓகேவா? SLR, CRR ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, CRR வந்து பார்த்தீங்கன்னா 3%, SLR வந்து பார்த்தீங்கன்னா 25%, டோட்டலா 78% மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேற ஒண்ணும் பெருசாலாம் இதுல எதுவும் கிடையாது. சரிங்களா?
இங்க பாருங்க நபார்டு வங்கி ஓகேவா, அதோடைய ரோல் என்ன அப்படி விவசாய கடனுக்கான நபார்டு வங்கியினுடைய முக்கிய பங்கு என்ன அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எல்லாமே கதை மாதிரி தான். ஓகே, விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் அது இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. ஓகேவா, நம்ம மேல பார்த்தோம் பார்த்தீங்களா விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஓகேவா, ஏஆர்டிசி இருந்தாலுமே நபார்டு வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவசாயிகளுக்கு மேம்பாடு வந்து அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கிகள் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தோற்றுவிக்கப்பட்டது. நோட் பண்ணீங்க, மேலேயே பார்த்துட்டோம், இருந்தாலும் இதை நோட் பண்ணீங்க ஓகேவா. அதே மாதிரி நபார்டுக்கான ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணிச்சிங்க, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஓகேவா. என்னது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு வங்கி 1982 தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து தோற்று வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம மேலேயே பார்த்தோம், இங்க பாருங்க 1982 ஓகேங்களா. இந்த இடத்துலயும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணீங்க சரிங்களா. ஸோ இந்த நபார்டு வங்கிக்கு கீழே என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க மேலாண்மை கூட்டுறவு சங்கம், இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கிக்கு கீழே இயங்கிட்டு இருக்குது ஓகேங்களா. மாநில கூட்டுறவு வங்கி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், மத்திய கூட்டுறவு வங்கி சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், அதுக்கப்புறம் துவக்க மேலாண்மை கூட்டுறவு சங்கம், பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி வழங்கும் 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 முறையில் என்ன பண்றாங்க, கடன் கொடுக்குறாங்க சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் நபார்டு வங்கியினுடைய பணிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது பாயிண்ட் என்னன்னா, ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநர் நபார்டு வங்கியினுடைய தலைவராக இருப்பார். இது நோட் பண்ணிச்சுங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநர், நம்ம எப்படி நம்ம மாநிலங்களவையுடைய தலைவர் யாரு, துணை குடியரசுத் தலைவர் சொல்றோம், அது மாதிரி ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கியினுடைய தலைவராக இருப்பார் ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து நபார்டு வங்கியினுடைய பணிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் கதை அதே மாதிரி தான் சரிங்களா. கூட்டுறவு கடன் வழங்கும் நகங்களின் முதலீட்டை வழங்கும் பொருட்டு மாநில அரசுகளுக்கு 20 ஆண்டு நீண்டகால கடன்களை நபார்டு வங்கி வழங்குகிறது. ஸோ அந்த 20 ஆண்டுங்கிறது ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க போதும். இது படிக்காமல் விட்டுறாதீங்க, ஒரு கதை மாதிரி படிச்சு வச்சுங்க ஓகேங்களா. ஸோ இது மீது எல்லாமே கதை மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பாயிண்டா நீங்க வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதிட்டா போதும், அப்படியே பேராகிராஃபா எழுதணும் அவசியம் கிடையாது. எக்ஸாம் போறப்போ ஒரு ரீட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, தொழில் நிதியும் இந்திய ரிசர்வ் வங்கியும் ஆர்பிஐ அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் ஓகே, இந்த ரெண்டு பேத்துக்குள்ள உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். தொழில் நிதியினை வணிக வங்கிகள் வழங்கினாலும் அதன் கடனளவும் கடனுக்கான கால அளவும் குறைவாக இருந்து வந்தது. ஸோ ஏன்னா இப்போ வந்து தொழில் பண்றதுக்கு வந்து பார்த்தோன்னா கமர்ஷியல் பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்கல்ல. இப்போ நான் வந்து ஒரு தொழில் பண்றேன், இது புக் அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம், புக் அடிக்கிறதுக்கு எனக்கு பயங்கரமா வந்து பணம் தேவைப்படுது. நான் போய் ஒரு HDFC பேங்க்ல போய் கேட்கறேன். ஸோ கேட்கும்போது வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கடன் அளவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கால அளவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. வங்கிகள் பெரும்பாலும் பொதுமக்களிடம் குறுகிய கால வைப்புகளை பெறுவதால் ஏன் வந்து பார்த்தோன்னா வங்கி நமக்கு கம்மியாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வங்கியில டெபாசிட் பண்றவங்க வந்து பார்த்தோன்னா ஆட்கள் கம்மி அப்படிங்கிறதுனால நமக்கு கொடுக்கக்கூடிய கடன் வந்து பார்த்தோன்னா கம்மி தான். ஏன்னா பேங்க்ல பணம் இருந்தால் தானே அவன் வந்து நமக்கு கொடுப்பான் கடனா ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கதை தான். இது வந்து வாசிக்கிறதுக்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா வாய்வாக வலிக்குது சரிங்களா. ஸோ அதனால நீங்களே ரீட் பண்ணுங்க ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. தொழில் நிதிக்கான அமைப்புகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழிற்கடன் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அனைத்து இந்திய அளவில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன மாதிரிலாம் இருக்கு. மாநில அளவில் வந்து பார்த்தோன்னா மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்கள் இருக்கு ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணிச்சுங்க. இந்திய அளவில் வந்து பார்த்தா இந்த 3 இருக்கு, இது மாநில அளவில். எதுக்காக இதை நோட் பண்ணிக்க சொல்றேன்னா பொருந்தாத வட்டில கேட்பாங்க. இந்திய அளவில் வந்து பார்த்தோன்னா ஆல் இந்தியா லெவல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆல் இந்தியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்தோன்னா 3 இருக்கு, இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. மாநிலத்தை வந்து பார்த்தோன்னா மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் சரிங்களா. ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. இந்திய தொழில் நிதி கழகம் ஓகேவா. இந்திய தொழில் நிதி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி தொடரில் முதன்மையாக ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா எப்போ ஆரம்பிச்சாங்க, 1948ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஓகேங்களா. எல்லாத்துக்குமே அது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணீங்க, அதான் கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க புரியுதுங்களா. இந்திய தொழிற்கழகம் எப்போ ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பிளா கதைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா. இந்திய ரூபாய் மற்றும் வெளிநாட்டு பணத்தில் நீண்டகால கடன்களை வழங்குகிறது. வெளியிடப்பட்ட சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களுக்கு ஒப்புறுதி அளிக்கிறது. இது எல்லாமே கதை தான், அவங்களுடைய பணிகள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. இங்க பாருங்க, இந்திய தொழில் நிதி கழகம் தனக்கான நிதியை பின்வரும் வழிகளில் பெறுகிறது. ஸோ 3 வழியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குறாங்க. ஒண்ணு கடன் பத்திரங்களை, இந்த 3ம் மென்ஷன் பண்ணிக்கிறதுனால நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, கடன் பத்திரங்களை வெளியிடுகிறது, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி மற்றும் மைய அரசிடம் கடனாக பெறுதல், அதுக்கப்புறம் பாதுகாப்பான வெளிநாட்டு கடனை வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுகிறது. இது 3 நோட் பண்ணி வச்சுங்க, ஏன்னா பொருந்தாதவற்றில கடன் கட்டுருவாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம், அதாவது இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது ஐசிசி பேங்க் தான் சொல்றாங்க இப்படி. ஓகேங்களா, ஐசிசி பேங்குடைய ஃபுல் ஃபார்மே இதான். ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம். ஸோ ஐசிசி பேங்க் எப்போ ஓப்பன் பண்ணாங்க, ஐசிசி பேங்குடைய பணிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க டீட்டெயிலாக. தொழில் நிறுவனங்களுக்கு உதவுதல், அந்நிய செலவாணி கடன்களை வழங்குதல், இது எல்லாமே கதை மாதிரி தான். வீட்டு வசதி கடன்களை கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குத்தகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுது, இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய தொழிற்கடன் முதலீட்டு கழகம் 1995 ஜனவரி 5ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இதை நோட் பண்ணிச்சுங்க. எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோன்னா இந்த இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா உலக வங்கி மற்றும் அமெரிக்க அரசு, இவங்க 2 பேர் ஓகேவா. ஸோ இந்த 3 பேர் வந்து பார்த்தோன்னா பரிந்துரையின் பேர்ல தான் என்ன பண்ணாங்க, இதை ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, இந்திய அரசு, உலக வங்கி, அமெரிக்க அரசு, இந்த 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க, இந்த ஐசிசி பேங்க் வந்து அமைக்கிறதுக்கு ஒரு பரிந்துரை பண்ணாங்க. ஓகேங்களா, மீதி எல்லாமே வந்து கதை 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 வசனம், இது எல்லாமே பார்த்து வச்சுங்க என்னென்ன அவங்களுடைய பணிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1973 இருந்து தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணிங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க, இந்திய தொழில் மேம்பாடு. ஓகேவா, இந்திய தொழில் மேம்பாடுங்கிறது என்னது, ஐடிபிஐ. ஓகேவா, ஐடிபிஐ பேங்க் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது ஃபுல்லா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஐடிபிஐ பேங்க்ங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா, இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம். இது எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, வங்கிகள் உள்ளிட்ட தொழிற்கடன்களை வழங்கும் பல்வேறு நிறுவனங்கள். ஓகே, ஸோ வங்கிகள் வந்து பார்த்தோன்னா தொழிற்கடன் கொடுக்குது. ஓகேவா, அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பல்வேறு நிறுவனங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு தலைமை நிறுவனம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முதன்மை நோக்கத்தின் அடிப்படையில் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி துவங்கப்பட்டது. இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ வங்கி வந்து பார்த்தோன்னா கடன் கொடுக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சில நிறுவனங்கள் வந்து பார்த்தோன்னா கடன் கொடுக்குது. ஓகேவா, அதான் பாருங்க, இதெல்லாம் ஒருங்கிணைச்ச ஒரு தலைமை நிறுவனம் தான் வந்து பார்த்தோன்னா வங்கிகள் உள்ளிட்ட தொழிற்கடன்களை வழங்கும் பல்வேறு நிறுவனங்கள். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஐடிபிஐ பேங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, ஒருங்கிணைக்கும் ஒரு தலைமை நிறுவனம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஐடிபிஐ பேங்க், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. தமிழ்லையும் பார்த்துங்க, இங்கிலீஷ்லையும் பார்த்துங்க. இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிப்ரவரி 15, 1976 வரை இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முழு துணை அமைப்பாக இருந்தது. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பின்னர் அது பிரிக்கப்பட்டு அதே ஆண்டின் பிப்ரவரி 16 வந்து பார்த்தோன்னா இந்திய அரசிற்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. ஓகேவா, ஸோ பிப்ரவரி 15 ஒரே நாள் தான். ஓகே, 15 வந்து பார்த்தோன்னா ரிசர்வ் வங்கியுடைய முழு துணை அமைப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி 16 இந்திய அரசிற்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமா மாறிடுச்சு. ஓகேவா, சார் இது ரெண்டுமே நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியினுடைய பணிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்னென்னு அப்படியே பார்த்து வச்சுங்க, ஃபுல்லா கதை தான் இருக்கும். சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணா போதும். இவ்வங்கியினுடைய சிறப்பு செயல்படாத வளர்ச்சி உதவி நிதி என்ற ஒரு சிறப்பு நிதியை வழங்கியுள்ளது. ஓகேவா, ஸோ அதான் வந்து பார்த்தா இந்த வங்கியினுடைய ஒரு சிறப்பு செயல்படாத வளர்ச்சி, அதாவது டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இவ்வங்கியினுடைய சிறப்பு செயல்பாடாக வளர்ச்சி உதவி நிதி, செயல்படாத இல்ல, செயல்படாக. இந்த வங்கியினுடைய சிறப்பு செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வளர்ச்சி உதவி நிதி, டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபண்ட் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு சிறப்பு நிதி வந்து பார்த்தோன்னா உருவாக்குனாங்க. ஸோ இது கூட கொஸ்டினா கேட்பாங்க, வளர்ச்சி உதவி நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு நிதியை உருவாக்கிய வங்கி எதுன்னு கேட்பாங்க, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, ஐடிபிஐ பேங்க். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, மார்ச் 1982 ஏற்றுமதி இறக்குமதி பேங்க் வந்து பார்த்தோன்னா துவங்கப்படும் வரை, அப்ப எக்ஸிம் பேங்க்னு சொல்லுவாங்க, இஎக்ஸ்ஐஎம். இஎக்ஸ்னா என்னது, எக்ஸ்போர்ட்னு அர்த்தம், ஐஎம்னா இம்போர்ட்னு அர்த்தம், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வங்கி வந்து 1982 என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம என்னது இந்திய லெவல்ல பார்த்துட்டோம். ஓகேவா, அடுத்து மாநில லெவல்ல வந்து பார்த்தோன்னா மாநில நிதி கழகங்கள், ஸ்டேட் பினான்சியல் கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, என்னது எஸ்எஃப்சி. ஸோ இது எப்போ தொடங்கினாங்க பார்த்தோன்னா 1951. ஓகேவா, இது பாருங்க, நோட் பண்ணுங்க. 1951ஆம் ஆண்டு இந்திய அரசால் இயற்றப்பட்ட மாநில தொழில் நிதி கழக சட்டத்தின்படி பல்வேறு மாநிலங்களில் மாநில தொழில் நிதி கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் பினான்சியல் கார்பரேஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாருங்க,
அதிகபட்சம் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு 60 லட்சம் வந்து நிதியா வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மாநில தொழில் மேம்பாட்டு கழகம், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க, சிட்கோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது சிட்கோ, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஓகேங்களா, மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். ஓகேங்களா, இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கதை பார்த்துக்குங்க. ஓகே, இதுக்கான இயர்ஸ் வந்து கொடுக்கல, சிட்கோக்கு கொடுக்கல, நம்ம நெட்டில் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். சிட்கோக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஓரலாக பார்த்துட்டா போதுமானது. சரிங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி. ஓகேவா, என்னது மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. பண அளிப்பு மற்றும் வட்டி விகிதத்தை மேலாண்மை செய்யும் நோக்கோடு உருவாக்கப்படும் பேரின பொருளியல் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, பணவியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க, மானிட்டரி பாலிசி. அதை தான் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இதை ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வட்டி விகிதம் இருக்கணும், எந்த அளவுக்கு பணம் வந்து பார்த்தோன்னா புழங்கிட்டு இருக்கணும், இது எல்லாமே படிக்கிறதா வந்து பார்த்தோன்னா மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க, பணவியல் கொள்கை. ஓகேங்களா, ஓகே. இந்த பணவியல் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற மில்டன் பிரைட்மேனால் முன்னெடுத்து செல்லப்பட்ட பணவியல் கொள்கையாகும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க, மில்டன் பிரைட்மேன், அதாவது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க அவரோட போட்டோவோட. ஓகேவா, மில்டன் பிரைட்மேன், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பணவியல் கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, அறிமுகப்படுத்தினார். சரிங்களா, ஒரு பணவியலராக இருந்தும் 1929 துவங்கி 1930களில் நிலவிய ஒரு உலக பெருமந்தத்துக்கு காரணம் அமெரிக்க மைய வங்கியான பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தினுடைய பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடிகள் தான் என்பதனை தனது நூலான அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1986 to 60 இந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எழுதினாங்க, அந்த மில்டன் பிரைட்மேன் தான் எழுதியிருக்கிறாரு. எதுக்காக அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இதை நோட் பண்ணி வச்சுங்க, இதையும் நோட் பண்ணிச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன முக்கியமான பாயிண்ட், அமெரிக்காவில் நடந்த அந்த குளறுபடி காரணமாக தான் இது அப்படியே கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த குளறுபடி சம்பந்தமா தான் வந்து என்ன பண்ணிருக்காரு இவர், அந்த இதுவே ஆரம்பிச்சார். ஓகேவா, அந்த குளறுபடி சம்பந்தமா தான் என்ன பண்ணாரு இவர், தைரியமா அது வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சாரு அவருடைய புத்தகத்தின் மூலமா, அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை எழுதினார். ஓகேங்களா, அடுத்தது விரிவாக்க பணக்கொள்கை மற்றும் சுருக்க பணக்கொள்கை அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா, அதாவது எக்ஸ்பான்சினரி மானிட்டரி பாலிசி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மலிவு பணக்கொள்கை, சீப் மானிசி பாலிசி. ஓகேவா, சீப் மணி பாலிசி, எக்ஸ்பான்சினரி மானிட்டரி பாலிசி, சீப் மணி பாலிசி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரெண்டு விதமா இருக்கு இந்த பணக்கொள்கையில். ஓகேவா, ஸோ இதெல்லாம் உள்ள படிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வச்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஓகேங்களா, பணக்கொள்கையினோட ரெண்டு நிலைகள் இருக்கு. ஓகே, பணக்கொள்கை இங்க பாருங்க, சுருக்க பணக்கொள்கைன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அருமை பணக்கொள்கைன்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா, அதாவது கான்ட்ரஷனரி மானிட்டரி பாலிசி, டியர் மணி பாலிசின்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா, இது கான்ட்ரனரி மணி பாலிசி, அதுக்கப்புறம் டியர் மணி பாலிசின்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, பணக்கொள்கையினுடைய இரண்டு நிலைகள், ஒன்று வந்து பார்த்தோன்னா பண வீக்கம், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மந்த நிலை. பண வீக்கத்தில் வந்து பாருங்க, கடன் பெறுதல் எளிது, நுகர்வோர் அதிகம் நுகர்வர், வியாபாரம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவார்கள், மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம். மந்த நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடன் பெறுதல் கடினம், நுகர்வோர் குறைவாக நுகர்வர், வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும், வேலையின்மை அதிகரிக்கும், உற்பத்தி குறையும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க, மந்த நிலைன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே நோட் பண்ணிச்சுங்க, பணக்கொள்கையினோட இரண்டு நிலைகள் நோட் பண்ணிங்க, பணவீக்கம், மந்த நிலை. இது பணவீக்கத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மலிவு பணக்கொள்கைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அருமை பணக்கொள்கைன்னு சொல்லுவாங்க. பாருங்க சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, இதே மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க. பணவீக்கம், மலிவு பணக்கொள்கையில இந்த அஞ்சுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். மந்த நிலை, அருமை பணக்கொள்கையில இந்த அஞ்சுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். இது பொருந்தாத விடல கேட்டுருவாங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பணவியல் கொள்கையினுடைய நோக்கங்கள், அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசி மூலமா என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, பணவியல் கொள்கையினுடைய குறிப்பிட்ட குறிக்கோள்கள், பணத்தின் நடுநிலைத்தன்மை, பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, விலையை நிலைப்படுத்துதல், முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, செலுத்து சமநிலையில் சமநிலை பேணுதல். ஓகேவா, ஸோ இந்த பணவியல் கொள்கை இப்படிதான் பணம் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் பணவாட்டத்தப்ப இப்படிதான் இருக்கணும், பணவீக்கத்தப்ப இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பணக்கொள்கையின் மூலமா வந்து பார்த்தோன்னா என்னன்னா பணத்தினுடைய நடுநிலைத்தன்மை. ஓகே, பணம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பணத்தோட மதிப்பு குறையுது அதிகமாகுது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, பணவாட்டம் பணவீக்கத்துல அந்த மாதிரிலாம் இல்லாம நார்மலா இருக்கிறது. ஓகேவா,
அதுக்கப்புறம் பரிவர்த்தனை விகிதத்தின் நிலைத்தன்மை. பரிவர்த்தனை என்னது? நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, பணப்புழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கிறது. விலையை நிலைப்படுத்துதல். விலை வந்து அதிகமாவும் இருக்கக்கூடாது, கம்மியா இருக்கக்கூடாது, நார்மலா இருக்கிறது. முழு வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு முழுசா இருக்கணும். பொருளாதார வளர்ச்சி இருக்கணும். இதெல்லாம் சொல்றது தான். இதெல்லாம் கதை தான். உள்ளுக்குள்ள போய் படிச்சு பாருங்க. சரிங்களா? ஃபுல்லா கதை தான். இத உள்ள போய் படிச்சு பாருங்க. படிக்காம விட்டுறாதீங்க. நான் விட்டுட்டேன்னு அப்படியே விட்டுறாதீங்க. சரிங்களா? உள்ள போய் படிச்சு பாருங்க. சரிங்களா? அப்படியே படிச்சு பார்த்துட்டு அதுல என்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் எழுதி வச்சுங்க போதும். முழு வேலைவாய்ப்பு இதெல்லாம் கதை மாதிரி தான். அந்த ஹெட்டிங்குள்ளேயே உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இது பாருங்க 1936ல வெளியிட்ட வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு, அதாவது ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி என்ற ஹீன்ஸின் நூல் முழு வேலைவாய்ப்பு என்ற பணவியல் கோட்பாட்டின் குறிக்கோளை முன்னிலைப்படுத்தியது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த நூல் யாரோடது அப்படி மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? எது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. எந்த வருஷம் இந்த நூலை வெளியிட்டாங்க, யார் வெளியிட்டாங்க, அந்த நூல் பேர் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஓகே, வங்கித்துறையில் சமீப கால முன்னேற்றங்கள். ரீசெண்டா வங்கியில வந்து பார்த்தோன்னா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இ பேங்கிங். இ பேங்கிங் என்னது? ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் வந்தது வந்து பார்த்தோன்னா அது ஒரு பெரிய பெனிஃபிட். ஓகேங்களா? வேற என்ன? இதெல்லாம் ஜஸ்ட் உள்ள படிச்சு பாருங்க போதும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்டிஜிஎஸ், அதாவது நெஃப்ட். ஓகே, நெஃப்ட் மூலமா வந்து பார்த்தோன்னா பணத்தை வந்து என்ன பண்றாங்க? டிரான்சாக்ஷன் பண்றது. ஓகே, ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் தனது கணக்கிலிருந்து பணத்தை மாற்ற வங்கியின் எந்த ஒரு கிளையில் கணக்கு வைத்திருக்கும் மற்றொரு வாடிக்கையாளர்களுக்கு பணத்தினை விரைவாக மாற்றும் முறையாகும். புரியுதுங்களா? ஸோ நெஃப்ட்னா என்னது? நம்ம அமௌண்ட் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம் பாத்தீங்களா? அது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தோன்னா பணத்தை வந்து ஆன்லைன் மூலமா சென்ட் பண்றதா என்ன சொல்றாங்க? நெஃப்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெஃப்ட். இங்க பாருங்க, பண பரிமாற்றங்கள் இரு வகைப்படும். ஒண்ணு வந்து பார்த்தோன்னா ஆர்டிஜிஎஸ் மற்றும் நெஃப்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? என்னது? ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட். இதுல ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு சொல்றாங்க. அதாவது நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள். ஓகேவா? இதான் ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? ஆர்டிஜிஎஸ்னா என்னது? ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். அதாவது இது வந்து பரிவர்த்தனைக்காக காத்திருக்கும் நேரம் ஏதும் இல்லாமல் நிகழ்நேரத்திலேயே கணக்கீடு ஏதுமின்றி நடைபெறுகிறது. அதாவது வந்து பார்த்தோன்னா உடனடியா வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் வந்து சென்ட் பண்றது. ஓகேங்களா? நிகழ்நேரத்திலே வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் சென்ட் பண்றது. மொத்த பண மதிப்பு தீர்வு என்பதன் பொருள் பணவர்த்தனைக்கான அறுவத்திலையும்படி ஒன்று பின் ஒன்றாக தீர்க்கப்படுகிறது என்பதாகும். ஸோ இதை வந்து நோட் பண்ணீங்க. ஓகே, ஸோ இதுலயே வந்து பார்த்தோன்னா நெஃப்ட்னு இருக்கு பாருங்க, தேசிய மின்னணு பரிவர்த்தனை. சார் என்னங்க சார் சொல்றீங்க? நெஃப்ட்னா என்ன? ஆர்டிஜிஎஸ்னா என்ன? அப்படின்னா அப்படியே வாங்க. இந்த டேபிள வந்து பாத்துருங்க. ஓகேங்களா? மேல ஒன்றும் படிக்காதீங்க, புரியாது. இங்க பாருங்க, நெஃப்ட்னா என்ன, ஆர்டிஜிஎஸ்னா என்ன வித்தியாசம் கொடுத்துருக்க பாருங்க. நெஃப்ட்னா தேசிய மின்னணு. இந்த டேபிள் கால் மட்டும் பாத்துங்க, மேல இருக்கிற அந்த தேதி அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? நெஃப்ட்னா என்னது? தேசிய மின்னணு வழி பரிவர்த்தனை. ஆர்டிஜிஎஸ்னா என்னது? நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள். ஓகேவா? தமிழ் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ இங்க பாருங்க, தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இது வந்து நிகழ்நேரத்தில் பரிமாற்றம். ஓகேவா? இது வந்து தொகுப்பாக, இது வந்து பார்த்தா நிகழ்நேரத்துல. ஓகேவா? அதனால வந்து பார்த்தா தொகுப்பாக பண்றதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 வேலை நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தா இப்படிதான் பண்றதுனால வந்து பார்த்தா இது வந்து கண்டிப்பா தாமதமாகும் நெஃப்ட்ல. அதே ஆர்டிஜிஎஸ் வந்து பாருங்க விரைவாக செயல்படும். ஓகேங்களா? காலை இங்க பாருங்க நேரம் கொடுத்துருங்க பாருங்க. காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை, அப்புறம் மாலை 12:30 வரை மட்டும் சனிக்கிழமைகளில். இந்த நேரத்துல மட்டும் தான் நெஃப்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதுல பாருங்க, காலை 9 மணி முதல் 4:30 மணி வரை, அப்புறம் மாலை 1:30 மாலை 1:30 வரை சனிக்கிழமைகளில். ஓகேவா? இது குறைஞ்சபட்ச அளவு வந்து பார்த்தோன்னா இவ்வளவுதான் பண்ணணும்னு கிடையாது. ஆனா இதுல வந்து குறைஞ்சபட்சம் அனுப்பும் தொகை வந்து பார்த்தோன்னா 2,00,000. 2,00,000க்கு மேல இதை அனுப்ப முடியாது. நெஃப்ட்ல இருந்து எவ்வளவு அனுப்பிக்கலாம். சரிங்களா? இதுதான் நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் உண்டான வித்தியாசம். இத காமனா வந்து நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, டிரான்சாக்ஷன் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியா புரியும். தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை பொருந்தாதவற்றில கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தானியங்கி வழங்கும் இயந்திரம், ஏடிஎம் மிஷின், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அது வந்து ஏடிஎம் உடைய ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுல எதுக்காக தானியங்கி இயந்திரம் வந்து ஃபர்ஸ்ட் எப்ப அறிமுகப்படுத்தினாங்க? 1967ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேங்களா?
ஓகே, அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஓகே ஏடிஎம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா? இதுல பாருங்க, ஏதாவது முக்கியமான பாயிண்ட் குடுத்திருந்தாங்கன்னா விட்டுறாதீங்க சரிங்களா? இந்தியாவில் பயோமெட்ரிக் முறையில் அறிந்து பணம் வழங்கும் முறை கத்தார் தேசிய வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. நோட் பண்ணி வச்சுங்க. கத்தார் தேசிய வங்கியில வந்து பார்த்தோன்னா, பயோமெட்ரிக் முறையில வந்து பார்த்தோன்னா, பணம் எடுக்கிற முறை வந்து பார்த்தோன்னா, இந்தியால வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க சரிங்களா? அடுத்து பேடிஎம். பேடிஎம் என்பது இந்திய மின்னணு வர்த்தக நிறுவனம் வழங்கும் முறையாகும். பேடிஎம் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க. எல்லாரோட மொபைலும் மேக்ஸிமம் பேடிஎம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேடிஎம் வந்து பார்த்தோன்னா, ஆகஸ்ட் 2015இல் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டதாகும். ஓகேங்களா? இவ்வங்கி வந்து பார்த்தோன்னா, விஜய் சர்மா கேல்கர் என்பவரின் 50% பங்குகள் 197 கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய 39% பங்குகள் மற்றும் 197 கம்யூனிகேஷனுடைய துணை நிறுவனத்தின் வந்து பார்த்தோன்னா 10% பங்கோட ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த பேடிஎம்ங்கிறது. ஓகேவா? இது அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க, நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2015ல ரிசர்வ் வங்கியோட உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 2015 தான் பேடிஎம் வந்து பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு யார் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா முதலீடு பண்ணாங்க அந்த பேடிஎம்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா 51% வந்து பார்த்தோன்னா சர்மா கேல்கருடைய பங்கு, அதாவது விஜய் சர்மா கேல்கருடைய பங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 39% 197 சொல்லக்கூடிய அந்த கம்பெனி. அதுக்கப்புறம் அந்த 197 கம்பெனியுடைய துணை நிறுவனம் வந்து பார்த்தோன்னா ஒரு 10%. டோட்டலா வந்து பார்த்தோன்னா 100% என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேடிஎம்க்கு முதலீடு போட்டிருக்காங்க சரிங்களா? அடுத்து பற்று அட்டை மற்றும் கடன் அட்டை. பற்று அட்டைன்னா என்ன சார்? எப்ப நம்ம ஏடிஎம் கார்டு தான் பற்று அட்டைன்னு சொல்றோம் சரிங்களா? டெபிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்னது டெபிட் கார்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மற்றும் கடன் அட்டைன்னா என்னது? கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுனா என்னது? நம்ம கடன் வாங்குறது தான். கிரெடிட் கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருக்கலாம். ஓகே, இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப பற்று அட்டை, கடன் அட்டை எதுக்காக நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்து வச்சுங்க. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து நடத்த முடியாது. இதெல்லாம் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்தது செயல்படாத சொத்து, நான் பர்ஃபார்மிங் அக்செப்ட்னு சொல்லுவாங்க. கடன் வாங்குபவர் தொடர்ந்து 9 நாட்களில் வட்டியோ அல்லது கடன் தொகையினுடைய பகுதியோ செலுத்தாமல் இருந்தால் அதை செயல்படாத சொத்து என்கிறோம். கடன் வாங்குபவர் தொடர்ந்து 90 நாட்களில் வட்டியோ அல்லது கடன் தொகையினுடைய பகுதியோ செலுத்தாமல் இருந்தால் அதை செயல்படாத சொத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவ்வகையான செயல்படாத சொத்துக்கள் நிதி நிறுவனங்களுக்கு மிக பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஏனெனில் அவைகள் தங்களது வருமானத்துக்கு கடனாக வட்டியை சார்ந்தே இருக்கும். இப்பொழுது அவ்வகை சொத்துக்களின் மதிப்பு 10 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நான் வீட்டு லோன் வாங்குறேன், வீட்டு லோன் அடமானம் வச்சு நான் வாங்குறேன்னா வட்டி வந்து பார்த்தோன்னா நம்ம லோனே கட்டலாம் என்ன பண்ணிப்பாங்க, பேங்க்ல இருந்து என்ன பண்ணிப்பாங்க, அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அதை வச்சுட்டு என்ன பண்ணணும், ஏலம் விட்டு தான் நம்ம என்ன பண்ணிடணும், அந்த பேங்க் வந்து பார்த்தா அந்த பணத்தை ஈட்டணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி பணம் வந்து இருப்புல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா செயல்படாத சொத்துக்கள் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, 2018 to 19ஆம் ஆண்டில் 68,000 கோடி மத்திய அரசு வங்கிகளுக்கு செலுத்தியுள்ளது. 68,000 கோடி வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு இந்த மாதிரி டிவால் ஆயிட்டு இருக்கக்கூடிய பேங்க் வந்து பார்த்தோன்னா மத்திய அரசு என்ன பண்ணும், பணத்தை கொடுக்கும். இது மாதிரி கொடுக்கும்போது யாரு பாதிக்குது, மக்களை தான் வந்து பாதிக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, வங்கிகள் இணைப்பு மெர்ஜர் பேங்க் 2017 வந்து பார்த்தோன்னா மைய அரசினுடைய அமைச்சரவை குழு கூட்டி இந்திய ஸ்டேட் வங்கியினுடைய 5 இணை வங்கிகள் இணைப்பதற்கான முடிவை வந்து பார்த்தோன்னா எடுத்துள்ளதுன்னு சொல்றாங்க. 2017. ஓகேவா? நோட் பண்ணீங்க. ஸ்டேட் பேங்கோட என்ன பண்ணாங்க, அந்த 5 இணை வங்கிகளை என்ன பண்ணிட்டாங்க, சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட் வங்கியாக ஓகேவா, இங்க பாருங்க 5 இணை வங்கிகளுடன் பாரதிய மகிழா வங்கியும் இணைக்கப்பட்டு, ஓகேவா, இந்த 5 இணை வங்கியும் இல்லாம பாரத மகிழா வங்கி அதுவும் இணைச்சு வந்து பார்த்தோன்னா பாரத் ஸ்டேட் வங்கியாக ஏப்ரல் 1, 2017 முதல் செயல்பட தொடங்கியது. இந்த இணைப்பினால் உலகில் உள்ள முதல் 50 வங்கிகளின் பட்டியலில் பாரத் ஸ்டேட் வங்கி இடம்பெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. மொதல் 50ல வந்து பார்த்தோன்னா பாரத் ஸ்டேட் வங்கி, ஏன்னா எல்லாமே இணைச்சிட்டாங்கல்ல அதனால. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பைக்கர்னர் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் வங்கி, பாசியலா ஸ்டேட் வங்கி, அதுக்கப்புறம் திருவாங்கூர் ஸ்டேட் வங்கி ஆகியவை இணைக்கப்பட்ட இணைப்பு வங்கிகள். என்னென்ன வங்கிகள் இணைச்சாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே இணைச்சு என்ன பண்ணாங்க, ஸ்டேட் பேங்கா மாத்திட்டாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்தூர் ஸ்டேட் வங்கி, சௌராஷ்டிரா ஸ்டேட் வங்கி ஆகிய 2 வங்கிகள் இணைக்கப்பட்டிருந்தன. இணைப்பிற்கு பிறகு பாரத ஸ்டேட் வங்கியினுடைய மொத்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 37 கோடியாகவும், கிளைகளின் எண்ணிக்கை 24,000 கோடியாகவும், தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்களின் எண்ணிக்கை 60,000 இருக்கிறதுன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து பணசந்தை மணி மார்க்கெட். ஓகேங்களா, என்னது பணசந்தை மணி மார்க்கெட். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக தான் என்னென்ன இருக்குது அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் படிச்சு வச்சுங்க. நீண்ட கால நிதி கருவிகளை வாணிபம் செய்யும் சந்தை மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதிக நீர்த்தன்மை கொண்டதும் குறுகிய காலத்தில் முதிர்ச்சியுறுவதுமான நிதி கருவிகளை கையாளும் சந்தையே பணசந்தை மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. மணி மார்க்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட். ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டா சின்ன சின்ன கான்செப்டா எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், பெய்டில் சொல்லித்தரேன். சரிங்களா, இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன், உள்ள படிச்சு பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தாலும் அது ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கீங்க. சரிங்களா, அடுத்து பணமதிப்பு நீக்கம் டிமானிட்டைசேஷன். ஓகேங்களா, பணமதிப்பு நீக்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பணத்தை வந்து பார்த்தோன்னா மாத்துறது. பணமதிப்பு நீக்கம் என்பது அரசின் சட்டப்பூர்வ பணத்தொகுப்பிலிருந்து குறிப்பிட்ட அளவிலான பணத்தின் மதிப்பை செல்லாது என அறிவிக்கும் செயலாகும். ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 500 நோட்டு 1000 நோட்டு இதெல்லாம் வந்து செல்லாதுங்க மாதிரி என்ன பண்ணாங்க, 100 நோட்டு அந்த பழைய நோட்டில் செல்லாத மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதான் டிமானிட்டைசேஷன். சரிங்களா, பேன் பண்ணுறது. அவ்வளோதான், முடிஞ்சு இந்த பாடம். சரிங்களா, ஸோ நடத்தின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். புக் பேக்கில் பாருங்க சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த அவார்டு வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, மாநில நிதிக்கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது. புக் பேக்கில் இருக்கக்கூடியது நல்லா தெளிவாக படிச்சுங்க. விவசாய மறுநிதி மேம்பாட்டு கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, நிகழ்நிலை வங்கியகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. புக் பேக் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுங்க. சரிங்களா, சரி, ஓகே. அதே மாதிரி பாருங்க, பணமதிப்பு நீக்கம் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த பண மதிப்புகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 500 மற்றும் 1000. ஓகேங்களா, 2016 நடந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி தான். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவல் தந்துக்கலாம். இந்த பாடம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க வீடியோ பார்த்து. ஓகேவா, ஏன்னா உள்ளுக்குள்ள கொஞ்சம் கண்டென்ட்டை படிச்சு பார்த்துட்டு எழுதுங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன் நான், ஆனால் எது முக்கியமோ அது எல்லாமே ஹைலைட் பண்ணிட்டேன் நான். சரிங்களா, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டேன். மீதி எதெல்லாம் உங்களுக்கு எழுதி சொன்னோ அதை மட்டும் எழுதி வச்சுங்க, போதுமானது. இந்த பாடத்துல ரொம்ப டெப்தா போகாதீங்க. ஓகேவா, ஸோ மற்ற கண்டென்ட் உங்களால படிக்க முடியாம போயிடும். ஓகேங்களா, ஸோ ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோர். தேங்க்யூ.